நாடும் உலகமே இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. அவந்தி தேவி சுபவாமே அஸ்து அன்னம் பிராணமன்னம பானமாஹோ அன்னம் மிருத்யும் தம். உழைப்பின் மேன்மை, இயற்கையின் பெருமை, நன்றியின் அளவு, உறவின் அழகு, மண்ணின் மனம், பண்பாட்டின் வண்ணம். பொங்கல் பண்டிகையை நம்மோடு இணைந்து கொண்டாடுவதற்காக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய நிகழ்விடத்திற்கு வருகை தரும்போது பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞர்கள் நாதஸ்வரம் இசைத்தம் கொண்டாடுவதில்லை. தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its culture. And this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its culture. And this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its culture. And this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its culture. And this is a momentous celebrations. It carries a meaning far beyond the ceremony. It sends a powerful message that India's progress is deeply connected to its culture. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் விழா நிகழ்வுகள் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக தற்பொழுது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்திற்கு வந்து அங்கு வைக்கப்பட்ட பொங்கல் நிகழ்வில் பங்கேற்று தற்பொழுது கலை நிகழ்வுகளையும் அவர் பார்வையிட உள்ளார். அவரோடு மத்திய அமைச்சர்களான அர்ஜுன் ராம் மேவால், அவர் மட்டுமல்லாமல் கிஷன் ரெட்டி மற்றும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் தற்பொழுது இந்த நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏராளமானோர் 1000க்கும் அதிகமான சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கும் நிலையில் பாரத் மாதா கி ஜெய் என்றும் ஜெய் ஸ்ரீராம் என்றும் கோஷங்களை எழுப்பி பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் இங்கு வந்திருக்கும் பாஜக தொண்டர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வரவேற்பை அளித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடன் உரையாடி கை குலுக்கி மகிழ்ந்த பிரதமர் மோடி ஒவ்வொருக்குமான தங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார் தனித்தனியாக. அதன் பிறகு தற்போது நேரடியாக விழா நடைபெறும் மேடைக்கு அவர் சென்று அங்கு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களிடமும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மூத்த நடிகர்கள் சிவகார்த்திகேயன், அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் KV விஸ்வநாதன், மகாதேவன் ஆகியோருக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவித்து தற்பொழுது விழா நடைபெறும் அந்த மேடைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் கலை நிகழ்வுகள் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் மற்றும் MPக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஆகியோரும் இந்த நிகழ்வில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படும் இந்த ஒரு பொங்கல் என்பது தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு கொண்டாட்டமாக இருக்க போரும். இந்த முறை தமிழ்நாடு மக்கள் மேன்மேலும் வளரும் வகையில் பாஜக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தும் என்ற ஒரு பொங்கல் வாழ்த்து தொடர்பான அந்த ஒரு கடிதத்தில் அவர் கூறிய நிலையில் தற்பொழுது அந்த நிகழ்வு என்பது அதிகாரப்பூர்வமாக எல்முருகன் இல்லத்தில் தொடங்கியுள்ளது. என்னென்ன கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சுசித்ரா?
தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடன நிகழ்வுகளான கரகாட்டம், பரதநாட்டியம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகள் என்பது இன்றைய அந்த கலை நிகழ்வில் பங்கேற்கிறது. அது மட்டுமல்லாமல் சிலம்பாட்டத்தினுடைய தேசிய விருதுகள் பெற்ற மாணவர்களுடைய அந்த ஒரு கலை நிகழ்வுகளும் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவு வகைகளுடைய அந்த ஒரு இங்கு வைக்கப்பட்டுள்ளது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாணவர்களுடைய தேசிய விருதுகள் பெற்ற மாணவர்கள் மற்றும் கலைக்குழுவினர் இன்றைய அந்த பொங்கல் நிகழ்வில் பிரதமருக்கு முன் அவர்களுடைய அந்த ஒரு நிகழ்வுகளை அரங்கேற்ற உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஜி.வி. பிரகாஷ்குமாருடைய இசை நிகழ்ச்சி, டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டருடைய நடன நிகழ்வும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, பிரதமரின் இன்றைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? இந்த நிகழ்வு பொங்கல் நிகழ்வு என்பது அடுத்த சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக எல்முருகன் அவருடைய இல்லத்தில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நடைபெற உள்ள பிரத்யேக அதாவது மதிய உணவு தற்பொழுது வணக்கம் கூறி தன்னுடைய உரையை பிரதமர் மோடி இங்கு தொடங்கி இருக்கிறார். இந்த உரைக்கு பிறகாக பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. பொங்கல் வாழ்த்துக்கள் கூறி தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய உரையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். आज पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है। दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं। उसमें मैं भी एक हूं। इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात है। हमारे तमिल जीवन में पोंगल एक सुखद अनुभूति की तरह है। इसमें अन्नदाता की मेहनत, धरती और सूर्य के प्रति आभार का भाव है। साथ ही ये पर्व हमें प्रकृति, परिवार और समाज में संतुलन बनाने का रास्ता दिखाता है। इस समय देश के अलग अलग हिस्सों में लोहड़ी, मकर संक्रांति, माघ बिहू और अन्य त्योहारों की भी उमंग है। मैं भारत और दुनिया भर में रहने वाले सभी तमिल भाई बहनों को पोंगल की और सभी पर्वों की बहुत बहुत शुभकामनाएं देता हूं।